ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவையான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீட்லேயும் தக்காளி சட்னி செஞ்சுருப்பீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 4 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 12 வத்தல் எடுத்திருக்கேன். மல்லி இலை தேவையான அளவு, பூண்டும் இஞ்சி எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு, அப்புறம் நல்லெண்ணெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதை நல்லா காய விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வதக்கிட்டே இருக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வறுத்து எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இது இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வறுத்து எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு வறுத்துக்கலாம். நான் 2 பல்லாரி எடுத்து போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இஞ்சி போட்டுக்கலாம், தோல் நீக்கி சின்ன சின்னதாக வெட்டி வச்சது. இதில் பூண்டை போட்டுடலாம். இதில் தோலை நீக்க வேண்டாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே மல்லி இலையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வத்தலை வறுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வத்தல் போடுறேன். 12 வத்தல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன். எதுக்குன்னா கமராமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப கமந்துடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வெடிக்கவும் செய்யும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோட கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோட பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் இப்போ ஆற வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வத்தலையும் வெங்காயத்தையும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் அரைக்கணும். நம்ம வதக்கி வச்ச எல்லாமே ஆறிடுச்சு. இப்போது வத்தலையும் கடலை பருப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பும் வத்தலையும் போட்டுக்கிறேன். இதை இப்போ சேர்த்து அரைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இருந்து பண்ணிட்டு இருப்பாரு. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மையா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைஞ்சாச்சு. இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் கடுகு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிட்டே இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சுட்டு இது இவ்வளோதான். இது இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் நம்ம சட்னி. இதுக்கு மேலே நம்ம மல்லி இலையை தூவிக்கலாம். சுட சுட தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய், see you.